அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பற்றின ஒரு புரிதல், நம்ம ஆண்டவரை பற்றின ஒரு தெளிவு நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன்னைக்கு அநேகருக்கு இல்லாத ஒரு காரியமே, நம்ம ஆண்டவர் யாருன்னு என்ன செய்ய மாட்டேங்குது, சரியா தெரிய மாட்டேங்குது. அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது, நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்குமே ஆண்டவர்கிட்ட தான் எதிர்பார்க்கிறோம். இப்படி சொல்றோமே, இந்த உலகத்துல மற்றவங்க கிட்ட நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்க, நீங்க அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க? ஆண்டவர் ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு, பிறன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ நீங்க அதை அவர்களுக்கு என்ன செய்யுங்க, செய்யுங்கன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? மற்றவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ நீங்க அதை டேக் ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்டா? சொல்லுங்களேன். இது மத்தவங்களுக்கா நமக்கா? சொல்லுங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றேனா? கிவ், என்கிட்ட நீ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி, அப்படியா சொல்றேன்? நான் மரியாதை கொடுப்பேன், நீங்க எனக்கு மரியாதையை கொடுப்பீங்க. அன்பை கொடுக்கணும், அன்பை என்ன செய்யணும்? நாம கிறுக்கு புத்திக்காரங்க என்ன சொல்லுவான், முதல்ல தினகர் என்ன பண்ணிட்டோம், மொய்யை வாங்கி தான் நம்ம மொய் வைப்போம், மொய் வச்சு மொய் வாங்க மாட்டோம். எப்படி சொல்றது? கொடுக்கிறத விட வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க. அதே ஃபார்முலா தான் அவருக்கும். எவ்வளவு ஒரு வசனம் இருக்குது, அவருக்கு அவரு கொடுக்க முடியா முந்தி அவருக்கு கொடுத்தவன் யாருன்னு இருக்கு. நீ என்ன அவருக்கு கொடுத்த, அவரு உனக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு 3 வார்த்தையை சொல்றேன். என்ன, இந்த உலகத்துல நாம எல்லாம் ஒரு 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 குளோரிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு பிரைசிங்கா, மற்றவங்களால் புகழப்படுகிற ஒரு இடத்தை விரும்புவோம். 4 பேர் நம்மள என்ன செய்யணும், புகழணும். மற்றவங்க நம்மள பெருமையா பேசணும். உண்மையா பொய்யா? எல்லாருக்குள்ளும் சொல்லுங்கம்மா, எல்லாருக்குள்ள அந்த ஆசை இருக்குமா இருக்காதா? ஏன்னா எல்லாரும் என்ன செய்யணும், புகழணும். அது நம்ம எல்லாருக்கும், எல்லாருடைய மனதிலும் இருக்கு. அடுத்தது, எல்லாரும் என்ன வந்து என்ன சொல்லணும், முக்கியமான ஒரு பிளேஸ்ல வைக்கணும். என்ன சொல்றது, என்ன எல்லாருமே என்ன செய்யணும், ஒரு ஹானர் பண்ணணும். துதி, என்ன புகழணுங்கிறது வேற, என்ன மரியாதைக்குரிய ஒரு இடத்துல, சில இடங்கள்ல மரியாதை கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். திரும்ப அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஒரு மரியாதையை, ஒரு கனத்தை எதிர்பார்ப்போம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்ப்போம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். இது யதார்த்தம் தானே. 3வது காரியம், மற்றவர்கள் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். உண்மைதானே? என்னை வெறுக்கணும்னு யாராவது விரும்புவீங்களா? உங்களை யாராவது வெறுக்கணும்னு? எல்லாருக்கும் என்ன செய்யணும், நம்மளை எல்லாரும் மற்றவர்கள் நம்மளை என்ன செய்யணும், இல்ல எனக்கு யாருடைய அன்பு தேவையில்லைன்னு ஒருத்தர் சொல்றானா, அவன் மனுஷனே கிடையாது, அவள் மனிதனே மனுஷியே. இப்படி சொல்லுவாங்க. உலகத்துல எல்லாரும் அன்புக்கு தான் ஏங்குவாங்க. உலகத்துல எல்லாரும் எனக்கு காசு பணம் வேணாங்க, என்கிட்ட அன்பா இருந்தா போதும், என்கிட்ட அன்பா பேசுனா, என்கிட்ட அன்பா நடந்துகிட்டா போதும். சரி, நான் இப்ப ஆரம்பத்துல இருந்து சொன்னதை சொல்றேன். எல்லாரும் என்ன செய்யணும், துதிக்கணும், என்ன எல்லாரும் பிரைஸ் பண்ணணும், என்ன எல்லாரும் மகிமை. அடுத்தது, எனக்கு என்ன செய்யணும், ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 3வது, என்ன எல்லாரும் என்ன பண்ணணும், நேசி. இது விரும்புறோமே, இது ஆண்டவருக்கு இருக்காதா? இது ஆண்டவருக்கு இருக்காதா? அவருக்கு தான் இருக்கணும். அதுக்கு தான் சொன்னது, துதி உமக்கே, கனம் உமக்கே. ரைட்டா? எல்லாம் யாருக்கு தான்? இன்னைக்கு இங்க இருக்கிற நாம எல்லாருமே ஒன்ன தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு என்னைக்குமே செகண்ட் பிளேஸ் கிடையாது. அவர் செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, செகண்டரி திங்ஸ், இரண்டாவது சிந்தை, செகண்ட் சாய்ஸ், செகண்ட் பிளேஸ். இந்த உலகத்துல இருக்கலாம் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, ஆனா அவர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. அவர் ஒருவரே கனத்திற்கும் மகிமைக்கும் அன்புக்கும் பாத்திரர். அதை செய்யறவா, அதுதான் இப்போ செய்தி.
அது நாம செய்யறோமா? இப்ப மறுபடியும் சொல்றேன், என்ன மகிமைப்படுத்தணும், என்ன துதிக்கணும்னு விரும்புறேன், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு விரும்புறேன், என்ன அன்பு கூறணும்னு விரும்புகிறேன். இதையெல்லாம் நான் ஆண்டவருக்கு செய்வேன். ஆனால் இது எல்லாம் எனக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல எங்கேயோ போயிட்டு என்ன புகழுங்கயான்னு சொல்ல தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கலா உங்களை புகழ்வாங்க, உங்களை கனப்படுத்துவாங்க. கர்த்தர் உங்களை மகிமையா வைப்பார். உங்களை கன ரெஸ்பெக்ட் பிளேஸ்ல வைப்பார். சொல்லுங்க என்னது? ரெஸ்பெக்ட் பிளேஸ்ல வைப்பார், ஒரு கனமான ஒரு இடத்துல. அதே போலதான் மற்றவர்களால் நேசிக்கப்படுகிற ஒரு என்ன பண்ணா யாருக்குமே பிடிக்காது, என்ன கண்டா பிடிக்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்கள் மற்றவருக்கு பிடித்தவர்களாய் மாறுவீர்கள், மற்றவர்களால் நேசிக்கப்படுவர்களாய் மாறுவீர்கள். எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் உங்களை நேசிப்பார். ஆமென். 3 காரியத்துக்கான வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா 42:8 படியுங்கள். முதல் காரியமாய் கர்த்தருக்குரிய, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும், என் துதியை நான் விக்கிரகங்களுக்கும் கொடேன். தெலுங்குல, இங்கிலீஷ். அவருக்கு வர வேண்டிய ஸ்தோத்திரத்தை, அவருக்கு வர வேண்டிய மகிமையை அவர் வேறு ஒருவருக்கு கொடுக்க மாட்டாராம். கொடுக்க மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? புரியலையா? இல்ல கொடுக்க மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? புரியலையா? அவரா கொடுக்க போறாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறு ஒருவருக்கு கொடுப்பதை அவர் அனுமதிக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு ஒரு மகிமை இருக்கு, அவருக்கு ஒரு துதி இருக்கு. அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய மகிமை, கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டிய துதியை இன்றைக்கு இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? எதுக்கெல்லாமோ கொடுத்துக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு போக வேண்டிய மகிமை, தெலுங்குல படிங்க, மறுபடியும் படிங்க. என் மகிமைய, என் ஸ்தோத்திரத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொன்னால், நீங்களோ நானோ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமைய வேறு ஒருவருக்கு, வேறு ஒரு நபருக்கு, அல்லது வேற ஒரு ஐடல், வேற ஒரு எந்த காரியத்தும் கொடுப்போமானால், மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டார். என் வாழ்க்கையில் அது நிஜம், என் வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது. ஆமென். ஒருவேளை நாம நம்மள அறியாம எந்த மனிதனையாவது நாம் மகிமைப்படுத்துவோமானால், புரியுதுங்களா? எந்த ஒரு மனிதனையாவது நாம துதிப்போமானால், ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். படிங்க சங்கீதம் 29:2. சங்கீதம் 29:2. நாமத்துக்கு உரிய மகிமையை அவருக்கு என்ன செய்யுங்கள்? செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை, அது வேண்டாம், இந்த முதல் லைன் மட்டும் போதும். தெலுங்குல, செந்தவலசன, அவர் நாமத்துக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது, அதை தான் செலுத்தணும். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? Glory to God. அவருக்கென்று ஒரு குளோரி, அவருக்கென்று ஒரு மகிமை. சும்மா நான் சொன்னல, பைபிள படிச்சு பாருங்க, கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? சொல்லுங்க. அவர் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நாம அதை முக்கியத்துவப்படுத்தி பேச முடியாது, இன்னைக்கு அதை நாம அப்படி பண்ண முடியாது. ஆனா அவருக்கு செலுத்தக்கூடியதா இருந்தா சுத்த தங்கத்தை, பசும் பொண்ணதான் அவருக்கு செலுத்தணும். ஆமென். என்ன கிடையாது? புரியலையே நான் சொல்றது? அடுத்த பாயிண்ட் வரேன், இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்துக்கு வரேன். அது வேற பிளேஸ குறிக்கும். ஆனா அவருக்கு தரக்கூடிய எப்படி தெரியுமா? தலையீட்டு தான் தரணும். தலையீட்டுனா ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பிறந்தது தான் தரணும். அவருக்கு தருவதாக இருந்தா உச்சிதமானவைகளை தான் தரணும். ஆமென். இப்படிதான் சொல்லணும், பெஸ்ட் தான் அவருக்கு தரணும்.
அல்லேலூயா. சொல்லுங்க. அவர் கொடுக்கக்கூடியது எப்படி? பெஸ்ட் தான், குவாலிட்டியா தான் தரணும். அதை சில பேர்கிட்ட பார்க்கலாம், எல்லார்கிட்டயும் அப்படி பார்க்க முடியாது. நான் ஜெயராஜ் அண்ணன் ஊழியர் செய்யறாருல, அவர்கிட்ட சில நேரங்களில் சார்ட் எழுத போகும்போது, ஏதாவது வேலைக்கு போகும்போது, அப்போ நான் ஒரு சார்ட்ல எழுதிட்டு படம்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொதுவா எனக்கு ஸ்கூல்லயே நான் டிராயிங் எல்லாம் சார்ட்ல வரைஞ்சி பழகுனதுனால அந்த சார்ட் எல்லாம் உரியும், ஒரு மாதிரி ஆகும். அதனால பச்சைபாஸ் பாரிஸ்ல ஒரு நல்ல சார்ட் கடை இருக்கும். நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அப்ப அந்த சார்ட் வாங்குவேன். 12, 15 ரூபாய்லாம் அந்த சார்ட். அப்பெல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாய் சார்ட் இருக்கும். நான் அவ்வளவு காஸ்ட்லியா தான் அந்த சார்ட் வாங்கி பிக்சர்லாம் வரைவேன். அதுவே கொஞ்சம் மக்கார் பண்ணும். யதார்த்தமா ஒரு நாள் அவர்கிட்ட தெரியாம என்ன பண்ணிட்டேன், அண்ணா இதை விட பெஸ்ட் எல்லாம் இருக்குதுண்ணே, அது 30 ரூபாய் ஆகும், ஆனா அதுல இப்படி பிரச்சனை வராதுன்னா அதான் வாங்கு பாலாஜி. அப்ப அவர் சொல்லுவார், கர்த்தருக்கு செய்யறதா இருந்தாலும் எல்லாமே எப்படி இருக்கணும்? பெஸ்டா இருக்கணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. நீங்க அந்த நாமத்துக்கு உரிய ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை தான் நாம கர்த்தருக்கு செலுத்தணுமே தவிர, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, செகண்டரியே கிடையாது. சரி, நான் ஏற்கனவே ஒரு நாள் பேசும்போது சொன்னேன், இந்த கேரல்ஸ் ரவுண்ட்ஸ்ல ஆண்டவரை பார்க்க வந்த அந்த சாஸ்திரிகள், அந்த ஞானிகள் கர்த்தருக்கு என்ன கொடுத்தாங்களாம்? என்ன போட்டிருக்குது? பொன்னையும் வெள்ளியையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போல என்ன செய்தாங்க? புரியுதுங்களா? ஒரு குழந்தை, பிறந்த குழந்தைய அவங்க அசட்டியா, ஒரு கார்பெண்டருடைய புள்ளதான் பிறந்து இருக்கிறாரு. புரியுதுங்களா? அவங்க ஒண்ணு பெரிய ஆட்கள் இல்லை. ஆனா அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. பிறந்திருக்கிற குழந்தை ராஜா, பிறந்திருக்கிற குழந்தை தீர்க்கதரிசி, பிறந்திருக்கிற குழந்தை ஆசாரியன் என்று அதுக்குரிய மகிமையை செலுத்தினாங்க. ஆமென். நான் சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுங்களா? பெத்தவங்களே அவருக்கு புறா கொஞ்சம் கொண்டு போயிட்டு காணிக்கையா கொடுக்குறாங்க பலி, அதாவது ஆலயத்துல. ஆனா அவருக்கு கொடுத்தத சாஸ்திரிகள் என்னெல்லாம் கொடுத்தாங்களாம்? பொண்ணு கொடுத்து பொக்கிஷங்களை திறந்து கொடுத்தாங்கன்னு இருக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியது எதுவுமே எப்படி இருக்கணும் தெரியுமா? பெஸ்டா இருக்கணும், மகிமையானதா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி இருந்தா ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களை அப்படி ஒரு பெஸ்ட் பிளேஸ்ல வைப்பாரு. அல்லேலூயா. உங்களை ஒரு மகிமைக்குரிய இடத்துல கர்த்தர் வைப்பாருங்க. எங்கேயோ போய் என்ன செய்ய தேவையில்ல யாருக்கிட்டையும். என்ன பண்ணுங்க, அத குளோரிஃபைடுன்னு சொல்லுவாங்க. என்ன மகிமைப்படுத்துங்க, அல்லது என்ன கொஞ்சம் என்னை பத்தி 4 வார்த்தை பேசுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தரே உங்களை அந்த இடத்துல வைப்பார். யோவான்ல படிங்க, யோவான் 17:22 படிங்க. யோவான் 17:22. போல ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். தெலுங்குல அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சீசர்களை பார்த்து சொன்னாரு, சீசர்களுக்கு இயேசு என்ன கொடுத்தாராம்? பிதா அவருக்கு தந்த மகிமையை சீசர்களுக்கு தந்தாராம். ஆமென். நீங்களும் நானும் ஏசப்பா நமக்கு அந்த மகிமையை தந்தார்னா கண்டிப்பா இந்த உலகத்துல நல்ல மகிமையா வாழ்வோம். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல வாழ்வோம். காரணம் என்ன? கர்த்தர ஜெபிக்கிறதா இருந்தா காலை வேளையில ஜெபிக்கணும். இல்ல நான் சொல்லி இருக்கிறேன்ல, அப்பெல்லாம் சண்டே கிளாஸ்ல உங்களுக்கு காலையில எழுந்த உடனே ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு துவங்க, ஏசு அப்படின்னு சொல்லிட்டு துவங்குங்க. தூங்க போறச்ச என்ன பண்ணுங்க? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்யுங்க? தூங்க போங்க. முதல்ல சொல்றது முதல் உச்சரிக்கிறது யாருடைய நாமமா இருக்கட்டும், கடைசியில சொல்லி தூங்குறது யார் நாமமா இருக்கட்டும், அப்படி சொல்லி கொடுத்தது. எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்களோ, எத்தனை பேர் மறந்தாங்களோ தெரியல. ஆனா சொல்லுங்க, அவருக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது. அதை தான் செலுத்தணும். என்ன செய்யக்கூடாது? 2ஆம் தரம் ஆபத்தான விஷயம், ஜாக்கிரதை. அப்படி செய்யக்கூடாது. 2ஆம் தரம் அப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மரியாதை கெட்ட கடவுள் அல்ல. அவர் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். அவர் என்ன பண்ணி ஆகணும்? ஹானர் பண்ணி ஆகணும்.
அடுத்த வார்த்தை அதுதான் சொல்றேன். அவரை என்ன பண்ணி ஆகணும்? பிரைஸ் பண்ணணும். அவரை குளோரிஃபை பண்ணணும். ஏன்னா அவர் அதற்கு பாத்திரரா இருக்கிறார். வெளிப்படுத்தல படிங்க. கடைசியா சொல்ல நினைச்சா இருந்தாலும் பரவாயில்ல. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 12 எடுங்க. கணேஷ், நான் சொல்ற வசனத்தை எடுங்க. தேவனுக்குரியது தேவனுக்கும், மனுஷருக்குரியது மனுஷருக்கும், அது கொடுங்கள் சொல்வார்ல, அது அந்த காயின் வரியில இதை எடுங்க. வெளிப்படுத்தல 7:12 பாருங்க. பிரசன்னா கூச்சமா? பிரசன்னா கூச்சரா? குட் குட் கேர்ள். படிங்க. வெளிப்படுத்தல் 7:12. என்னாச்சு? ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. கைதட்டி. பரலோகம் வரைக்குமா? எங்க வரைக்குமா? இப்ப வரைக்கும் இல்ல, எந்த காலமும். தெலுங்குல படிங்க. எல்லப்படு. சதா காலமும் அப்படிங்கிறது தெலுங்குல என்ன போட்டிருக்கு? யுக யுகமா. ஒரு யுகம்னா எத்தனை வருஷம் சொல்லுங்க? 1000மா? தெரியுமாப்பா? 10,000மா? தப்பா சொல்ற. யுக யுகம் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஃபார் எவர் அண்ட் எவர். எப்பொழுதும். புரிஞ்சுக்கோங்க, சதா காலமும் கனத்திற்கும் துதிக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் சொந்தக்காரர். அல்லேலூயா. அதுல மாற்று கருத்தே. ஆமா. அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் போது துதிக்கிறதுன்னு இல்ல, எப்பொழுதும். அதுதான் சொல்றது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அழும் போது சொல்லணும், சந்தோஷமா இருக்கும் போது சொல்லணும். ஆனா கொஞ்சம் கஷ்டம். ஒரு தோல்வி ரிசல்ட் வந்துருச்சு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை சொல்ல முடியுமா? சொல்லணும். ஏன்னா எப்பொழுதும் அவர் துதிக்கப்படத்தக்கவர். எப்படி பாஸ்டர் இந்த சமயத்துல துதிக்க முடியும்? ஐயோ, இது எனக்கு ஒரு ஃபெயிலியர் ரிசல்ட், இது எனக்கு ஒரு சேட் நியூஸ். அந்த நேரத்துல போய் நான் நோ 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 நோ. சந்தோஷம் வரும்போதும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எந்த சூழ்நிலை. அதுதான் சொல்லுது. தமிழ்ல ஒரு பாட்டு இருக்குது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே. தெலுங்குலயே இருக்குல்ல, அன்னி காலம் வந்து எல்லு வேலந்து அப்படின்னு நல்லா இருக்கும், பார்க்கலாம். எப்பொழுதும் அவர் துதிக்கப்படத்தக்கவர். நீங்க அப்படி அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் இந்த உலகத்துல உங்களை மகிமையா வைப்பார். எங்குமே உங்களை எப்படி வைக்க மாட்டாரு? இல்ல செகண்டரி ஆப்ஷன்ல வைக்கவே மாட்டார். இரண்டாம் தரமான இடத்துல உங்களை கர்த்தர் வைக்க மாட்டார். நீங்க எடுக்கிற இடத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? ஒரு நல்ல கனத்திற்குரிய ஒரு பிளேஸ்ல இருப்பீங்க. ஏன் ஏன் நீங்க கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறதுனால கர்த்தர் உங்களை அப்படி வைப்பார். அடுத்த பாயிண்ட்டுக்கு அதை பார்ப்போம். இந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 22:21. அது வேணாம், அது தேவை கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலாம். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். தெலுங்குல இங்கிலீஷ்ல கடவுளுக்குரிய திங்ஸ், கர்த்தருக்குரியதை யாருக்கு தான் செலுத்தணும்? உல்டாவா பண்ற கூடாது. இந்த உலகத்துல மனுஷங்களை என்னெல்லாம் பண்ணணுமோ அது மனுஷர்களுக்கானதை செஞ்சிடணும். ஆனா தேவனுக்குரியதை மனிதர்களுக்கு கொடுக்க கூடாது. பிரசன்டேஷன் சொல்லுவாங்க. அது பேர் என்ன? பிரசன்டேஷன். கொடுக்கிறத எப்படி கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கிறத தேவனுக்குரியது. அதுல அதான் சொல்லுவாங்க, டீகிரேட் பண்ணிட்டு அவரை, அதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டா கோபமாயிருவாரு. அதுதான் காயின் ஆபேல் விஷயத்துல நடந்தது. நான் பொருளை சொல்ல வரல, அவர் ஹானர் பண்றதுல அவன் மிஸ்டேக் பண்ணிட்டான். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையில அவன் என்ன பண்ணிட்டான்? மிஸ்டேக் பண்ணிட்டான். அது ரொம்ப இப்படி சொல்லுவாங்களா, ஃபண்டமெண்டலா பேசிக்கலா பிரச்சனை ஆயிடும். நீங்க ஜெபிக்கிறதா இருந்தாலும், நீங்க எது பண்றதாலும், நம்ம எப்படி பண்றோம், நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம்.
கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது யார் எங்க ஜெபம் பண்ணாலும் நம்ம நிக்கிற அந்த விதம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜபம்னு வரும்பொழுது அட்டன் ஷூட் அப்படின்ற ஒரு எங்களுக்கு ஸ்கூல்ல அப்படி சொல்லி கொடுத்து பழகினாங்க. சண்டே கிளாஸ்ல நான் அப்படி சொல்லி கொடுத்து ஜபிக்கும் போது இந்த நோன்றது அந்த நோன்றது, காலைல கூட சொன்னல இந்த கையை கட்டுறது அப்படிலாம் இல்ல. ஜபம் போது என்ன பண்ணி ஆகணும், எப்படி பிளஸ்ஸிங் கொடுத்தா எப்படி வாங்கணும்னு முதற்கொண்டு எங்க பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இப்படி கையில நெஞ்சில வச்சுக்கோ, இப்படி கையை கூப்பிக்கோ அப்படின்னு சொல்லு அப்படின்லாம் சொல்லி கொடுத்தது. ஏன்னா தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தி தான் ஆகணும். ஆமென் சொல்ல மாட்டோமா? மனுஷனுக்கு என்ன ரெஸ்பெக்ட், சார் வணக்கம் சார், சார் மணிங்க சார் அப்படின்னு சொல்லு. இல்ல என்ன அவங்களுக்கு என்ன என்ன சொல்லுவாங்க இப்படி சொல்லலாம். சில பேரு பேச்சு வழக்குல மற்றவங்கள பார்த்துல இப்போ பொதுவா பேசும்போது என்ன தலைவா அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் கேட்டேன், ஒரு ஒரு ஊழியக்காரன்ற ஒரு அறிவு கெட்டவன் இன்னொரு மனுஷனை பார்த்து நான் தெய்வமே அப்படின்னு கூப்பிட்டான். அவர் யாரு கூப்பிட்டவர்? யாரு? பாஸ்டர். இன்னொருத்தனை அவன் பிசினஸ் மேன், அவனை பார்த்து என்ன சொல்றாரு? பாஸ்டர் என்ன சொல்றாரு சொல்லுங்களேன்? தெய்வமே. போயா அறிவு கெட்டவனே, என்ன வார்த்தையை பயன்படுத்துறேன்னு கேட்டேன். நான் கேட்டேன், எனக்கெல்லாம் நம்மளுக்கு சுருன்னு கோவம் வந்துடும்ல. என்ன சொல்றதுக்கு எவ்வளவு வார்த்தை இருக்குது, என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு சொல்லுங்க. எவ்வளவு கோபக்கார தேவன் அவரு. என் மகிமையை நான் அவரை சொல்ல வேண்டிய வார்த்தையை யாரை பார்த்து சொல்றான்? அப்ப அவனுக்கு அவன் மனுஷன் தான் தெய்வமா இருக்கிறான். கர்த்தர் யாரா இல்ல? தெய்வமா இல்ல. தேவனுக்குரியதை யாருக்கு தான் கொடுக்கணும்? தேவனுக்கு தான் கொடுக்கணும். அதை அவர் சொன்னார், வேறொருக்கு தரமாட்டேன்னா நான் தர அனுமதிக்க மாட்டார் அர்த்தம். நாம தரவே கூடாது. அதை அன்னுட்டு மன்னிப்பு ஆண்டவரே, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிமை நான் வேற யாருக்கு கொடுத்துருந்தா என்ன பண்ணுங்க, மன்னிச்சிடு. செகண்டுக்கு போயிடலாம். ரைட். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. மத்தேயுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அதை எடுத்துக்கணும். நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கே? படிங்க. நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? கர்த்தர் அசட்டை பண்ணுகிற பாஸ்டர்களே கேட்கிறாராம், நீங்கள் என் நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்போ முதல் காரியம் மகிமை, இரண்டாவது காரியம் கனம். தெலுங்குல படிங்க. கனம்னே போட்டிருக்க. நல்ல தமிழ்ல பாருங்க, பயம் எங்கேன்னு இருக்கு. ஆனா தெலுங்குல அப்படி போடல, ரெண்டுமே கனம் தான் போட்டிருக்கு. அதுக்கு தான் படிங்க. தெலுங்குல படியுமா? சரி, இங்கிலீஷ்ல. ஹானர், காலையில கூட பார்த்தோம். ஹானர் பிரசன்ஸ் ஆஃப் காட், ஃபாலோ பிரசன்ஸ் ஆஃப் காட், கண்டினியூ பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு காலையில 3 பாயிண்ட் பார்த்தோம். இன்னைக்கு பாக்குறதுன்னா முதல் மகிமையை கர்த்தருக்கு தான் செலுத்தணும். அல்லேலூயா. அடுத்தது கனத்தை யார், அதுவும் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, ரெஸ்பெக்ட், ஹானரை கரெக்டா செலுத்தணும். அல்லேலூயா. நான் காலையில சொன்னேன், டிஸ்ஒபீடியன்ட், டிலே ஒபீடியன்ட், டிஸ்ஒபீடியன்ட்னு சொன்னேன். புரியுதுங்களா? ஆண்டவரை கனப்படுத்துற விதத்துல ஏதாவது குற்றம் குறை வைத்து விட்டோமானால் ஆண்டவர் சொன்னார், இங்க போடல, புதிய ஏற்பாட்டுல சொன்னாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனகீனம் பண்ணுகிறவர்கள் கனகீனம் பண்ணப்படுவார்கள். ஒருவேளை பாஸ்டர் எனக்கு சரியான ரெஸ்பெக்ட் இல்லை, எனக்கு சரியான ஆனர் இல்லை அப்படின்னு சொன்னா நாம எங்க மிஸ்டேக் வைக்கிறோம்? கர்த்தர் ஆனர் பண்றதுல மிஸ்டேக் வைக்கிறோம். எனக்கு எங்கேயாவது மரியாதை கிடைச்சா, எனக்கு எங்கேயாவது மதிப்பு, ஆனர் கிடைச்சா நான் உள்ளத்துல இருந்து சொல்லுவேன், ஆண்டவரே இதுக்கு எவ்வளவும் தகுதி இல்லப்பா, இந்த மரியாதை இந்த கனம் எல்லாம் உங்களால எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவேன். நான் பயப்படுவேன். ஏன்னா எதை வச்சு நம்ம கிட்ட என்ன பண வசதி இருக்கா, நம்ம கிட்ட என்ன அவங்க என்ன ஹானர் பண்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்குது, அவருடைய நாமம் மட்டும்தான் இருக்குது. ஆமென்.
வேற எதுவுமே என்ன மதிக்கிறதுக்கு பெரிய லெவல்ல மதிச்சாலும், ஏதோ ஒரு 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 ஊழியர்கள் கூடுகையா இருக்கட்டும், எனிஒன் எதா இருக்கட்டும், என்ன ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஒரு இடத்துல என்ன ஆனர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ புகழ்ந்து பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சொல்லுவேன், ஆண்டவரே இதுக்கெல்லாம் தகுதியே இல்லப்பா, ஆனா இது இந்த இந்த புகழ்ச்சிக்கு காரணம் நீங்க தான். ஆமென். ஆனா விஷயம் என்ன சொல்லுது, அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, the importance, முக்கியத்துவத்தை என்னைக்குமே கர்த்தருக்கு கொடுங்க. நான் சொல்றேன், செகண்டரின்றதே கர்த்தருக்கு கிடையவே கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். எப்பவுமே சரி, கர்த்தர் என்ன பண்ணாதீங்க, செகண்ட் ஆப்ஷன்லயே வைக்காதீங்க. அடுத்த கட்டம், இரண்டாவது இடம். இப்ப மத்தேயுல சொன்னல, படிங்க, மத்தேயுக்கு வாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் படிங்க, நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா, கூட கொடுக்கப்படும். படிங்க படிங்க, தெலுங்குல, இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், முதல் காரியத்தை யாருக்கு தான் தரணும், கர்த்தருக்கு தான் தரணும். காசா பணமா, கர்த்தரா, கர்த்தர் தான். மனுஷங்களா, கர்த்தரா, கர்த்தர் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? சொந்தமா பந்தமா, கர்த்தர் தான். இதுவா அதுவா, கர்த்தரா, கர்த்தர் தான். அந்த ஆண்டவரை தேடுற அந்த முதல் அந்த இடத்தை அவருக்கு கொடுத்துட்டா, அதுதான் அந்த ஹானரை கர்த்தர் கொடுத்துட்டா, உங்களை யாருமே கர்த்தர் செகண்ட் ஆப்ஷன்ல வைக்கவே மாட்டாரு. நீங்கள் முதலாவது இடத்துல இருப்பீங்க. ஒருவேளை அப்படி ஒரு ஒரு செலக்ஷன் வருமானால், ஒருவேளை அப்படி ஒரு சூஸ் வருமானால், நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். காரணம், நீங்க அநேக தடவை கர்த்தரை செலக்ட் பண்ணதுனால, அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க வரும்போது உங்களை தேர்ந்தெடுக்கிற இடத்துல கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. எங்கேயுமே போய் என்ன பண்ண தேவையில்ல, என்ன செலக்ட் பண்ணுங்க. நான் ஒரு சில ஊழியர் ஐக்கியத்துல இருக்கிறேன், நம்ம வட சென்னையில இருக்கட்டும், சினாட்லயாவது நான் இருக்கிறேன். சரிங்களா, அது ஊழியத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கிறேன். ஆஸ் ஒரு பாஸ்டரா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஒரு மெம்பரா தான், ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெம்பர்ஷிப்பா தான் நான் உள்ள போனேன். ஆனா காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா என்னையே கேட்காம, எனக்கே தெரியாம என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, போஸ்டிங்க மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அந்த லெட்டர் பேட்ல பார்த்தா என்னது ஜாயின்ட் செக்ரட்டரியா, இது எப்போ நடந்ததுன்னு நான் போய் கேட்கிறேன். உங்களுக்கு தெரியாதா, நீங்க பாத்தீங்கன்னு நினைச்சிட்டோம், உங்களை என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க, ஜாயின் அப்படியா, ஐயோ என்கிட்ட சொல்லுங்கயா முதல்ல அப்படின்னு சொல்லு. அதே போலதான் சினாட்ல எந்த ஒரு இடத்துலயும் அந்த அந்த பிளேஸ் இருக்குல்ல, நாம போய் போட்டி போட வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த பிளேஸ்க்கு நீங்க போட்டி போட வேண்டாம். அன்னபோஸ்ட்னு சொல்லுவாங்களே, நீங்களாவே செலக்ட் ஆவீங்க. அல்லையா, சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணுவார். ஏன் சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்யல, எந்த சாய்ஸும் வைக்கல. ஒருவேளை சாய்ஸ் வருமானா, நீங்க சூஸ் பண்றது எதுவா இருக்கும்? இல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு சாய்ஸ் வந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கர்த்தரை தான் சூஸ் பண்ணுவீங்களா? அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நீங்களா இன்னொரு ஆளான்னு வரும் பொழுது, நீங்க தானே கர்த்தர் உங்களை எல்லா இடத்துலயும் நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படி கர்த்தர் வைப்பாரு. ஏன்? அவர் தான் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை எப்படி கனம் பண்றதுன்னா, புரிஞ்சுக்கங்களேன், நம்ம எடுக்கிற முடிவுகளால கர்த்தரை கனம் பண்ணலாம். எப்படி எப்படி கனம் பண்ணலாம்? புரியுங்க புரியுங்க புரியுங்க. ஆண்டவருக்கு அப்படியே பொன்னாட போத்தி, இங்க ஏதாவது ஒரு 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 தங்க சிலைய வச்சு அப்படி ஆனர் பண்றதா இல்ல, அப்படியே அவருக்கு விலையோர்ந்த திரவியங்களை ஊத்தி, வார்த்தையில, செயல்பாடுகள்ல, நாம எடுக்கிற முடிவுகள்ல, தீர்மானங்கள்ல, ஒவ்வொரு பேசும்போது கூட கர்த்தரை கனப்படுத்தலாம். மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட, எப்பொழுதும் எந்த சூழலையும் ஆண்டவரை நீங்க உயர்த்திக்கிட்டே இருப்பீங்க, கனப்படுத்திக்கிட்டே இருப்பீங்கன்னா, இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை கனமான இடத்துல வைப்பாரு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னை யாரும் மதிக்கல, என்னை யாருமே கனப்படுத்தல, இல்ல என்னெல்லாம் வந்து ரொம்ப லாஸ்டா வைக்கிறாங்க, என்ன அப்படிலாம் வைக்கிறாங்கன்னா, நான் சொல்லுவேன், ஏன்? நம்ம சொல்றோமே, நம்ம போய் தானா பின்னாடி உட்காரலாம். நானும் அப்படிதான் உட்காருவேன், கடவுள் பாக்குறாரு. நானும் போய் லாஸ்ட் சேர்ல தான் உட்காரு, செய்திக்கு போனாலும் அந்த இடத்துல அப்படிதான் உட்காருவேன். அந்த சபைக்கு போயிட்டா கூட முதல்ல போயிட்டு அப்படி உட்காருவேன்.
அப்போ தெரிஞ்ச பாஸ்டரா இருந்தா கூட்டிட்டு போவாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி யோசிப்பாங்க, அப்படி கை தூக்குவேன், அப்புறமா உள்ள கூட்டிட்டு போவாங்க. அது வேற விஷயம். ஆனா ஒரு கனம் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியா கிருபை செய்வார். காரணம், நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துறீர்கள். ஒரு நாளும் ஒரு இடத்துல நீங்கள் அவமானப்பட கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களை கனமான இடத்துல தான் கர்த்தர் வைப்பார். ஆமென். உங்களை அந்த ஒரு மற்றவர்கள் கனப்படுத்துகிற, ஏன்னா நீங்க முதலா இடத்துல கர்த்தரை வைக்கிறீங்க. ஆண்டவருக்கு என்ன, அதான் சொல்றேனே, என்ன மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்ன அவமரியாதை பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாரும் அப்படித்தானே. எனக்கு மரியாதை கொடுக்க வேணாயா, எனக்கு பொன்னாடெல்லாம் போத்த வேணாம், ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கிற என்ன எழுந்துருன்னு சொன்னா நான் அந்த இடத்துல இருப்பேனா? உங்களை கேட்கிறேன், அந்த இடத்துல இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? எழுந்து மரியாதை சவுண்ட் இல்லாம போயிருவீங்க. ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, அவமரியாதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜென்யூனா ஜென்டிலா கிளம்பி வெளியில போயிருவோம்ல. அதானே நம்ம செய்வோம். அப்போ ஆண்டவரை நாம சில நேரங்கள்ல அவமரியாதை படுத்தும் பொழுது, நான் கூட காலையில பேசும்போது சொன்னேன், ஒரு தம்பி கிட்ட சொன்னேன், பாஸ்டர் அந்த பாயிண்ட் எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துருச்சு, கர்த்தர் போயிருவார் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் மரியாதை இல்லாத இடத்துல கர்த்தர் இருக்கவே மாட்டார். அந்த பிரசன்ஸ் இருக்காது. அதனாலதான் சொன்னது, ஃபாலோ பிரசன்ஸ் ஆஃப் காட், ஹானர் பிரசன்ஸ் ஆஃப் காட், அதுக்கப்புறம் கண்டினியூ பிரசன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. இன்னைக்கு இப்போ மாலையில பார்க்கிறோம், ஆண்டவருக்குரிய குளோரிஃபைட் மகிமையை செலுத்துங்க, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஹானரை செலுத்துங்க. மூணாவது காரியம் வெளிப்படுத்தல். 2:4. ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பிரபு, என்ன அர்த்தம்? தெலுங்குல படிங்க. முதட்ட, அந்த வார்த்தைக்கு வந்த முதல் கணம், முதல் மகிமை, பிரியாரிட்டி. எனக்கு வாயில வரல, நான் தமிழ் மீடியம், சரியா சொல்லிட்டேனா? அந்த முதல், அந்த மகிமைய, அந்த முதல் ரெஸ்பெக்ட், முதல் ஹானரை, அதே போலதான் அந்த ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பை அநேகர் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. அப்படியே செட்டப் மாறிடக்கூடாது. யார பிடிக்கும்? ஏசப்பா பிடிக்கும். உனக்கு யாரு முக்கியம்? ஏசப்பா தான் முக்கியம். அப்படியே மாறி, இப்போ முதல்ல எனக்கு வேலை, இல்ல எனக்கு முதல்ல எங்க கணவர், இல்ல எனக்கு முதல்ல எங்க மனைவி, இல்ல முதல்ல எனக்கு எங்க புள்ள, அப்படி அந்த செட்டப் மாறவே கூடாது. குடும்பத்துல அந்த செட்டப்பை யாருக்காவது மாத்தணும்னா யாராவது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எங்க அக்ஷாலே ஏதாவது பேசும்போது எங்க அம்மாவை கொஞ்சம் மரியாதை கொண்ட மாதிரி ஏதாவது கோமா பேசிட்டாலும் நான் பின்னாடி இருந்து கத்துவேன். இன்னைக்கு மதியானம் நடந்தது. அக்ஷாலே என்ன பேசுன, யார பேசுனேன்னு இல்லப்பா, ஆயா கேட்டாங்க, சொன்னேன். எப்படி சொன்னேன்னு சொன்னேன். பின்னாடி இருக்கிறேன், எங்க அம்மாட்ட நீ கோவமா பேசக்கூடாது, பேசுன உட்காந்துக்கிட்டு இருந்த முதுகு இருக்கு, தூக்கி போட்டு மிதிச்சிருவேனே. பொண்ணு தாயி யார் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க எனக்கு? பொண்ணா தாயா? உட்காந்து இருக்கிறா, யார் இம்பார்ட்டன்ஸ்? பொண்ணு வந்த பிறகு தாய் கீழே பொண்ணு மேல போயிடுமா? ஆனா கொடுக்கும் போது இவளுக்கு தான் காசு அதிகமா கொடுப்பேன், எங்க அம்மாவுக்கு கம்மியா கொடுப்பேன். காசு எங்க அம்மாவுக்கு கம்மியா கொடுக்கறதுனால இவளுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்றதுனால அந்த இடம் மாறுமா? எங்க அம்மாவுக்கு ஃபீஸ் கட்ட போறதில்ல, ஆனா இவளுக்கு ஃபீஸ் கட்டுறேன். எங்க அம்மாவுக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய் புடவை கொடுத்தா போதும், இவளுக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணணும். இவளுக்கு மாசத்துக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும். எங்க அம்மாவுக்கு மொத்தமே கொடுக்கறதே 1000 தான் மாசம். ஆனா இவளுக்கு டியூஷனுக்கு 1000, இவளுக்கு இதுக்கு 1000, அதுக்கு நினைச்சதை கேட்பா. தம்பிங்களுக்கு தான் தெரியும். அது தகப்பனா நான் செய்கிற கடமை அன்பினால. ஆனா அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ்ல என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க. மாறினா ஒத்துப்பாங்களா? அப்போ சும்மா சொல்றேன், ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் புள்ள பொண்டாட்டி வந்தவனே மாறிட்டான், பொண்ணு வந்தவனே மாறிட்டான். நம்ம அன்பு காட்டலாம் அல்லது நேரத்தை அதிகமா செலவழிக்கலாம், ஆனா அந்த இடம் மாறுமா சொல்லுங்க? தாய் மனைவி அப்படின்னு அந்த செட்டப் மாறுமா? ஒத்துக்க மாட்டோம்ல, மனுஷங்கள் ஒத்துக்க மாட்டோம்ல. ஆண்டவர் ஒத்துப்பாரா? என்ன சொன்னாரு படிங்க மறுபடியும். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட, உன் மேல எனக்கு என்ன இருக்கு? குறை இருக்குப்பா. எவ்வளவு ஒரு ஆதங்கமான பேச்சு.
உங்களே என்னைய பார்த்து ஒரு நாள் கத்தர் இப்படி சொல்லிடவே கூடாது. முன்னாடி எல்லாம் நீ ரொம்ப మొదట தெலுங்குல படிங்க. మొదట ముందునా ఓ మొదట ఉండిన ప్రేమను వదిలి ఆహా தெலுங்குல பார்ப்பா ஒது நீ விட்டுட்டப்பா, நீ தமிழ்ல போட்டு விட்டு விட்டாய், நீ நீ அந்த அந்த அன்பையா படிங்க. ஒரு தப்பு மேல பார்த்துட்டு இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குமா? somewhat against லவ் போட்டலையா? ஃபர்ஸ்ட் லவ் அதான் முக்கியம் இல்ல. அதான் நம்ம தலைப்பா வச்சோம் யூத் மீட்டிங்ல, ஃபர்ஸ்ட் லவ்னு வச்சோம்ல. நான் சொல்றேன், வயசாகலாம், பொறுப்புகள் கூடலாம். லிசன், நல்லா கவனிங்க. வயசாகலாம், பொறுப்புகள் கூடலாம். இன்னைக்கு இவ்வளவு பேர் எனக்கு சபை இருக்கலாம், இத்தனை பேர். ஆனா என் முதல் அன்பு ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க, புரியுதுங்களா? நம்மளுடைய முதல் அன்பு யாருக்கு தான்? அது இங்கே மட்டும் இல்ல, உபாகமத்துல படிங்க. உபாகமம் 6:3 படிங்க. சும்மா இங்க வெளிப்படுத்தல சொல்ல ஆதி அம்மே அச்சே கொச்சிட்டியா படிங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் 6:3 இதுதானே 5 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோட இருதயத்தோடும் நீ என்ன செய்ய வேண்டுமா? அப்படின்னா முழுனா என்ன அர்த்தம்? தெலுங்குல என்ன போட்டிருக்க? பூரணமா, ஃபுல்ஃபிலா கத்தர அன்பு கூறணுமா? கை தட்டி கத்தர உற்சாகமா, அறகுறையா. அதான் சொன்னார், உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. நீ ஆதியில போல என்கிட்ட என்ன செய்யறதில்ல? அன்பு குறுல. ஃபுல் ஃபோர்ஸா, ஃபுல் ஆத்துமாவா, ஃபுல். இப்ப இவங்க இருக்காங்களே, நான் ஒரு சண்டே கிளாஸ் இருக்கும்போது ஆராதிச்சதை பாடினதை பார்த்தவங்களா இப்போ எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கே தெரியாம எங்க அண்ணா ஒரு நாள் பாஸ்டர் ஆவார்னு நினைச்சு பார்த்துருக்க. உண்மைதான். நினைச்சிருப்பாங்களான்னு கேளுங்களேன். கண்டிப்பா அப்படி தாட்டே இல்லை, நாங்க அப்படி பேசவே இல்லை. திடீர்னு ஆயிட்டப்பா ஏதோ இப்போ நாங்க அப்போ சொல்லி இருக்கிறேன், மைக்கு கிடையாது, பேங்கோஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம நாங்க ஆராதிச்சிருக்கிறோம், அந்த பாடல்கள்லாம் பாடி இருக்கிறோம். இப்ப அதே அந்த பாட்டை நான் இப்ப பாடும்போது ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சா இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க? சும்மா புரியுதா நான் சொல்றது? அண்ணெல்லாம் முன்னாடி மாதிரி என்ன செய்யறது இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாட மாட்டேங்கிறாரு. அப்பெல்லாம் எப்படி பாடுவாரு, ஒரு மாதிரி பாடுவார்ல. இப்பெல்லாம் அண்ணனே செய்ய மாட்டேங்கிறாரு. நான் சொல்றது புரியுங்களா? கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்பெல்லாம் முழுசா அப்படியே முழு பலமா பாடுவாரியா, அப்படியே கத்துவார். மைக்கெல்லாம் இல்ல, இப்ப பாரு மைக்கெல்லாம் இருக்குது, ஆனா சொம்ம ஸ்டைனே அப்படின்னு வேற மாதிரி நான் அப்படி பண்ணல. ஒரு வேலை பண்ணா தெரிஞ்சிருமா தெரியாதா? அது எனக்கு குறையாயிடுமா ஆயிராதா? இல்ல ஒருவேளை மேபி ஏதாவது என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறினா, அண்ணெல்லாம் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட மாட்டாரு, இப்பெல்லாம் பாரு கொஞ்சம் வேற மாதிரி என்ன பண்றாரு. ஒரு ஜீனை எடுத்து 7 மாசம் கிட்ட ஆகுது, நான் இன்னும் போடாம இருக்கிறேன். அவனு ரொம்ப பிடிக்கும், வேற போட்டுக்கலாம், சபையில வேணாம். ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்துடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? உன் பேர்ல எனக்கு என்ன உண்டு? ஒரு குறை உண்டு. நீ ஆதியில இருந்த அன்பை என்ன செஞ்சிட்ட? விட்டுட்ட. முழுசா, அதுக்கு சொல்ல வந்த முழு போசா எப்படி ஆராதிக்கிறீங்களோ அப்படிதான் கடைசி வரைக்கும். இப்பெல்லாம் வயசாயிடுச்சு பாஸ்டர், ஆராதிக்க முடியல. நோ, தயவு செய்து சொல்லாதீங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசு இருந்த ஆத்மாவளிய முழுசு பலத்தோடு கத்தர் என்ன செய்யலாம்? நாம அன்பு கூறலாம். அப்போ என்ன சொல்லி இருக்கிறாரு? படிங்க நீங்க மார்க்ல 12:30 படிங்க. மார்க் 12:30 நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். கர்த்தரிடத்தில் என்பதே பிரதான கட்டளை. இப்ப நான் இது எதுக்கு மூணுத்தையும் சொல்லிட்டு ஃபைனலா இந்த வசனம் சொல்ல தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெலுங்குல படிங்க. பிரதானమైన ஆக்ஞ, கற்பனை. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் எது தெரியுமா?
ஆண்டவரை, அவருக்குரிய மகிமையை செலுத்துங்க, அவருக்குரிய ஹானரை செலுத்துங்க, அவருக்குரிய அன்பை செலுத்துங்க. இதுதான் பிரதான கட்டளை, மற்றதெல்லாம் செகண்டரி. இந்த பிரதான கட்டளையில நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. அதுல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிடவே கூடாது. அவருக்கானத முழுமையா அவருக்கு கொடுப்பதுல நீங்க ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்டார்டிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் 99ல நான் காலேஜ் முடிச்ச உடனே, மேபி முடிச்சேன்னு கூட சொல்ல முடியாது, எங்களுக்கு ஒரு இடத்துல வேலை வந்தது. அப்பதான் சிட்டி பேங்க் கார்டு வந்தது, கிரெடிட் கார்டு ஃபர்ஸ்ட் அப்பதான் வந்துச்சு 99ல. நானும் எங்க ஃப்ரெண்டு டேனியலும் போனோம், செலக்ட் ஆனோம். ஃபர்ஸ்ட் டைம் டை, முதல் முறையா கடன்லாம் வாங்கி டையெல்லாம் கட்டிக்கிட்டு பக்காவெல்லாம் வேலைக்கு போனோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, நல்ல ஊழியத்துல வளர்ற ஊழியம் நல்லா போயிட்டு இருக்கிறது. ஆனா வந்த உடனே வச்சாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சாகணும், வேலைக்கு வந்தாகணும். குறிப்பா ட்ரைனிங் வச்சாங்க. ட்ரைனிங் போய் கலந்துக்கிட்டோம், நானும் அவரும் போய் கலந்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும், நோ சண்டே லீவு அப்படின்ட்டான். ஆனா அவர் எங்க ஃப்ரெண்டு டேனியல் கூட போயிட்டார், நான் போல. சாட்டர்டே போனேன், சண்டே என்ன செய்யல, போல. அதுக்கப்புறம் வேண்டாடிட்டாங்க. அவரு ஒரு வாரம் கூட போனார். அதுக்கப்புறம் அவரும் பார்த்துட்டு அவரும் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாப் ஆயிட்டாரு. இது நான் சொல்றது 99ல. அந்த அந்த அப்படி ஆரம்பத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும். ஆனா அப்படி அதுக்கு நின்னதுனால ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சண்டே கிளாஸ் இருக்கு, சபை இருக்குன்னு நின்னதுனால நான் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே நின்று ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பை கொடுத்துட்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் நினைக்கல இப்படி பின்னாட்கள் இப்படி அத பார்த்தவரு, ஓஹோ இந்த ஒரு எங்க பாஸ்டர் ஒண்ணு சொல்லுவாரு, மத்தவங்களுக்கு எல்லாம் ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது, நமக்கு வேலையே ஓய்வு நாள்ல தான். மத்தவங்களுக்கு எல்லாம் 6 நாள் வேலை, நமக்கு ஒரு நாள் வேலை அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு நாள்ல வேசார்படி, பிகேஜி, ஜிஹெச் அப்படின்னு ஓடுனதுனால அந்த ஒரு நாள் டியூட்டியை பார்த்து கர்த்தர் எனக்கு 6 நாள் லீவை கொடுத்துட்டாரு. இப்பவும் பாருங்க, காலையில இருந்து ஃபுல்லா ஊழியம் தான். அதில் முடிச்சோம், தம்பி வம்சியை போய் பார்த்தோம், பிறகு இங்க இருந்தோம், மறுபடியும் இந்த எக்ஸாம் பிரேயர். அப்படிதான், ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுத்துருங்க, கர்த்தருக்குரிய மகிமையை கொடுத்துருங்க, கர்த்தருக்குரிய அன்பை கொடுத்துருங்க. இதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்க அன்புக்காக ஏங்க வேண்டியதில்லை, எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. ரைட்? என்னை யாருமே நேசிக்கல அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? நான் என்னெல்லாம் திகட்ட நேசிக்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு அன்பை போய் நான் வந்து ஐயோ எனக்கு அன்பு எனக்கு யார் இருக்கா என் மேல அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நேசிக்கிற ஒரு தங்கச்சி கிட்ட பேசினேன், என்னம்மா நீ அண்ணனை மறந்துட்டியே அப்படின்னு. தப்புன்னு அந்த பிள்ளை சொல்லிச்சேனோ, உன்னை மறக்கணும்னா என் உடம்புல உயிர் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஐயோ ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தை பேசுற, அப்படி மட்டும் சொல்லாதண்ணா, என் உடம்புல உயிர் இல்லைன்னா எங்க அண்ணனை நான் மறப்பேன்னு. இதை விட ஒரு அன்பு என்ன வேணும்? நாம போய் ஐயோ எனக்கு அன்பு கிடைக்கலன்னு ஏங்க வேண்டியதில்லை, எனக்கு மரியாதை கிடைக்கலையேன்னு ஏங்க வேண்டியதில்லை, அல்ல என்னை யாருமே புகழலையேன்னு ஏங்க வேண்டியதில்லை. உங்களுக்குரிய மரியாதை, உங்களுக்குரிய புகழ்ச்சி, உங்களுக்குரிய அன்பு எல்லாமே கிடைக்கும். கண்களை மூடுவோம். நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. ஒரு தீர்மானமா எடுத்துக்கோங்க, ஆண்டவரை இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன். எந்தெந்த சந்தர்ப்பத்தெல்லாம் கர்த்தரை நான் ஹானர் பண்ணணுமோ அப்பெல்லாம் அவரை ஹானர் பண்ண கனப்படுத்துவேன். நான் அவரை இன்னும் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 இசையா, ஆராதனை 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 ஆராதனை. எங்கெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணுமோ அங்கெல்லாம் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். எங்கெல்லாம் கர்த்தரை கனப்படுத்தணுமோ எல்லா சூழ்நிலையும் நான் கர்த்தரை கனப்படுத்துவேன். எப்போதெல்லாம் கர்த்தரை அன்பு கூற வேண்டும், என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை எப்பொழுது சதா காலமும் நான் அவரை அன்பு கூறுவேன். அவருக்குரியதை அவருக்கே நான் கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காணிக்கை கையில்